வணக்கம் நண்பர்களே. இப்போ எல்லாருமே ஆன்லைனில் தான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறாங்க. ஆனால் ஆன்லைனில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது நம்ம பண்ணுற சின்ன தப்புனால நம்ம ஃப்ளைட்லேயே ட்ராவல் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி கரெக்டான ப்ரொசீஜரில் ஆன்லைனில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ல போகிற ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் பாதி ரேட்டில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண முடியும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் தடவை நீங்கள் ஆன்லைனில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் எந்த ஏர்லைன்ஸை ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்லைன்ஸோடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதுதான் ப்ராசஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் பேஜில் நீங்கள் எந்த ஏர்லைன்ஸை ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்லைன்ஸோட நேம் நீங்கள் கொடுங்க. உதாரணமாக நீங்கள் இண்டிகோ ஏர்லைன்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா இண்டிகோன்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அஃபிஷியல் வெப்சைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது www.goindigo.in அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இதில் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் வே, ரெண்டாவது ரவுண்ட் ட்ரிப், மூணாவது மல்டி சிட்டின்னு இருக்கும். ஒன் வேன்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறது. ரவுண்ட் ட்ரிப்ன்றது ஒரு ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஏர்போர்ட் போயிட்டு மறுபடியும் நீங்கள் அதே ஏர்போர்ட்டில் நீங்கள் திரும்பி வரீங்கன்னா நீங்கள் ரவுண்ட் ட்ரிப் யூஸ் பண்ணுங்கள். ரவுண்ட் ட்ரிப் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேர் கம்மியாக கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது மல்டி சிட்டி. மல்டி சிட்டின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேசஞ்சர் ஒரு ஏர்போர்ட்லேருந்து இன்னொரு ஏர்போர்ட் போயிட்டு மறுபடியும் வேற ஒரு ஊருக்கு சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. உதாரணமாக சென்னை டு டெல்லி போயிட்டு டெல்லி டு பாம்பே அடுத்த நாள் போவாங்க. அடுத்து பாம்பேலேருந்து ஹைதராபாத் அடுத்த நாள் போவாங்க. இது போல் நிறைய மல்டி சிட்டி ட்ராவல் பண்ணுறவங்க இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஒன் வே டிக்கெட் தான் புக் பண்ண போகிறேன். அதனால் ஒன் வே நான் கிளிக் கொடுத்துக்கிறேன். அடுத்தது கீழே ஃப்ரம்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரம்ன்றது என்னென்னா, நீங்கள் எந்த ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் கிளம்புறீங்களோ அந்த ஏர்போர்ட் நேம் நீங்கள் கொடுக்கணும். உதாரணமாக நீங்கள் சென்னை ஏர்போர்ட் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் சென்னைன்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணணும். சென்னை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கீழே சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு ஏர்போர்ட்டுக்குமே 3 லெட்டர் கோடு இருக்கும். அந்த 3 லெட்டர் கோடு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதை டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஏர்போர்ட் நேம் நீங்கள் கொடுங்க. அடுத்தது இது ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்தது 2ன்றது நீங்கள் எந்த ஏர்போர்ட் போகிறீங்களோ அந்த ஏர்போர்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கு உதாரணமாக நான் பெங்களூர் ட்ராவல் பண்ணுறேன்னா BLR அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே பெங்களூர் வரும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பெங்களூர் நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் என்றைக்கு ட்ராவல் பண்ணுறீங்க டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு டிபார்ச்சர்ன்ற ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேலண்டர் ஓப்பன் ஆகும். இந்த கேலண்டரில் என்றைக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பிப்ரவரி 25ஆம் தேதி நான் சூஸ் பண்ண போகிறேன். அதை நான் கிளிக் கொடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கும். இந்த ரிட்டர்ன் ஆப்ஷன் எதுக்குன்னா, ஒருவேளை நீங்கள் ரவுண்ட் ட்ரிப் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் ஆப்ஷன் சூஸ் பண்ணி என்றைக்கு நீங்கள் திரும்பி வரீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன் வேன்றதுனால வெறும் நான் டிபார்ச்சர் டேட் மட்டும் நான் கொடுக்குறேன். அடுத்தது இந்த ட்ராவலர்ஸ் என்ற ஆப்ஷனில் ஒரு பேசன் டிஃபால்ட்டாகவே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இதில் எத்தனை அடல்ட் ட்ராவல் பண்ணுறாங்க, எத்தனை சில்ட்ரன் ட்ராவல் பண்ணுறாங்க, எத்தனை இன்ஃபன்ட் ட்ராவல் பண்ணுறாங்க டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ரைட் சைடில் இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அடல்ட்டுக்கும் சில்ட்ரன் சீனியர் சிட்டிசன் 3 பேருக்குமே நீங்கள் ஒரே ஃபேர் தான் பே பண்ணுவீங்க. ஆனால் இன்ஃபன்ட்டுக்கு மட்டும் டொமஸ்டிக் 1500 rupees நீங்கள் ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும். இதே நீங்கள் இன்டர்நேஷனல் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் போகிற செக்டாருக்கு ஏற்றபடி இன்ஃபன்ட்டோட ஃபீஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் நான் ஒரு அடல்ட் மட்டும் தான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண போகிறேன். அதனால் ஒன்று நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அதே பேஜ் வரும். இப்போ நீங்கள் சர்ச் அண்ட் ஆப்ஷன் கொடுங்க. சர்ச் அண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் எந்த டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த டேட்டில் ஆப்ரேட் பண்ணுற சென்னை டு பெங்களூர் ஃப்ளைட் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதாவது டேரக்ட் ஃப்ளைட், கனெக்டிங் ஃப்ளைட் எல்லா ஃப்ளைட்டுமே உங்களுக்கு இருக்கும். இதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபில்டர் நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு உங்களுக்கு டேரக்ட் ஃப்ளைட் வேணும்னா நான் ஸ்டாப் நீங்கள் கிளிக் கொடுத்துக்கலாம். அடுத்தது காலையில் நீங்கள் ஃப்ளைட்டை சர்ச் பண்ணுறீங்கன்னா இந்த மார்னிங் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா காலையில் ஆப்ரேட் ஆகிற எல்லா ஃப்ளைட் டீட்டெயில்ஸும் இருக்கும். இது போல் ஃபில்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஃப்ளைட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் காலையில் 7:10ன்ற ஃப்ளைட்டை தான் சூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் இதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஃபேரில் ஓப்பன் ஆகும். அதாவது ஸ்டார்டிங் ஃபேர் 3498 ரூபா. இது சேவர் ஃபேர். அடுத்து ஃப்ளெக்ஸி ப்ளஸ் ஃபேர் அப்படின்னு இருக்கும் 3813. சூப்பர் 6 ஃபேர் அதோட ஒரு 1500 எக்ஸ்ட்ரா இருக்குது. இதில் ஒன்றுத்துக்கும் ஒரு சில பெனிஃபிட் இருக்குது. உதாரணமாக இந்த ஃப்ளெக்ஸி ப்ளஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் மீல்ஸும் காம்ப்ளிமெண்ட் ஸ்டாண்டர்ட் சீட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸ் லோ காஸ்ட் கேரியன்றதுனால உங்களுக்கு மீல்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஃப்ளெக்ஸி ப்ளஸ் ஃபேருக்கு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா காம்ப்ளிமெண்ட் மீல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சீட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்தது நீங்கள் சூப்பர் 65 நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி மீல்ஸும் எக்ஸல் அதாவது எக்ஸ்ட்ரா லெக் ரூம் இருக்கிற மாதிரி சீட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மீதி எல்லாமே ரிமைன் சேம் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சூப்பர் 65 எடுத்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் டேட் சேஞ்ச் பண்ணாலோ கேன்சல் பண்ணாலோ உங்களுக்கு வந்து கம்மியான அமௌண்ட்டு தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து வித்தியாசமே தவிர மீதி எல்லாமே ரிமைன் சேம் தான். நான் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது என்னுடைய ஃப்ளைட் வந்து கன்ஃபர்மேஷனாக இருக்குது, அதாவது நான் வந்து சூஸ் பண்ண டேட்டில் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணும் அப்படின்ற 100% இருந்துச்சுன்னா நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் போவேன். ஏன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 3498. அதிகமான சர்வீஸ் வந்து நீங்கள் எடுக்க நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுங்க. இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஜ். ஏன்னா பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அடல்ட்னு இருக்கும். இதில் வந்து மேலா ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே வந்து ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் மிடில் நேம் இருக்கும், கடைசியாக வந்து லாஸ்ட் நேம் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் மிடில் நேமில் நீங்கள் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃப் வச்சு நீங்கள் வந்து ஃப்ளைட்டு ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபில் எப்படி உங்கள் நேம் இருக்கோ அது போல் நீங்கள் கொடுக்கணும். உதாரணமாக நீங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க, ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க, ஆதார் கார்டு வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா ஆதார் கார்டில் நேம்ன்ற ஆப்ஷனில் என்ன நேம் இருக்கோ அது ஃபுல்லாக நீங்கள் கொடுக்கணும். என்னுடைய ஆதார் கார்டில் என்னோட நேம் வந்து இனியன் அப்படின்னு இருக்கும், அதெல்லாம் இனியன் கொடுத்துருக்கேன். உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே நீங்கள் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் நேம்ன்றது உங்களுடைய அப்பா நேம் கொடுக்கலாம், அப்படியே இனிஷியல் கொடுக்கலாம். அது எப்படி கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஒன்றும் பெஸ்ட் இல்லை டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு. இதே நீங்கள் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேமில் உங்களுடைய பாஸ்போர்ட்டில் கிவன் நேம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். கிவன் நேமில் என்ன நேம் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேமில் நீங்கள் கொடுக்கணும். அதே போல் சர்நேம்ன்ற ஆப்ஷனில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அந்த நேமை வந்து நீங்கள் லாஸ்ட் நேமாக கொடுக்கணும். நீங்கள் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா நீங்கள் நான் சொன்ன ஃபார்மேட் தான் நீங்கள் புக் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் மாற்றி புக் பண்ணீங்க, அதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் மாற்றி போட்டிங்க, உங்கள் பேரையே வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏர்லைன்ஸில் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் பாஸ்போர்ட்டில் எப்படி டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை போல் நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது நல்லது. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இதில் வந்து வீல் சேர், அதே போல் ஸ்பீச் இம்பேர்டு, இதுமாரி வந்து நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து நீங்கள் இந்த சர்வீஸ் அவைல் பண்ணிக்கலாம். இந்த சர்வீஸ் அவைல் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து டன் கொடுத்தீங்கனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிஎன்ஆரில் இது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். நீங்கள் ஏர்லைன்ஸில் போயிட்டு நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான வீல் சேர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. வேணுன்றவங்க இந்த சர்வீஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கான்டாக்ட் டீட்டெயிலில் உங்களுடைய ஃபோன் நம்பரும் உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கு தான் உங்களுக்கு டிக்கெட் காப்பி அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய நம்பருக்கு என்ன அப்டேட்டோ அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. ஃப்ளைட் எத்தனை மணிக்கு கிளம்புது, ஃப்ளைட்டை எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஃப்ளைட் ஒரு வேளை கேன்சல் ஆகுது, ஒரு வேளை டிலே ஆகுதுன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதனால் நீங்கள் கொடுக்குற ஃபோன் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இமெயில் ஐடியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த 3 ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுங்க. அதை கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் அடிஷனல் சர்வீஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது பேர் வந்து ஆட் ஆன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பாருங்கள், 523 ரூபா நீங்கள் பே பண்ணிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக செக்இன் பண்ணிக்கலாம். அதே பேர் சீக்கிரமாக உங்கள் லக்கேஜ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு சீக்கிரமாக ஏர்போர்ட்டில் நீங்கள் வெளியே போகலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் 523 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இண்டிகோ பொறுத்த வரைக்கும் லோ காஸ்ட் கேரியர்ன்றதுனால ஃபுட் வந்து காம்ப்ளிமெண்ட் கிடையாது, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்தா வாங்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த பேக்கேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது யாருக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல்லேருந்து வந்துட்டு டொமஸ்டிக் ஃப்ளைட் போகிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்டர்நேஷனல் வந்து 30 கிலோ வரைக்கும் அலவன்ஸ் கொடுப்பாங்க, டொமஸ்டிக் ஃப்ளைட்டை 15 கிலோ வரைக்கும் தான் உங்களுக்கு செக்இன் அலவன்ஸ் கொடுப்பாங்க. வேணுன்றவங்க இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா நீங்கள் 3 கிலோவுக்கு வந்து நீங்கள் மொத்தமாக சார்ஜ் பண்ணிங்கன்னா ஏர்போர்ட்டில் போயிட்டு நீங்கள் 2100 ரூபா கட்டணும். ஆனால் நீங்கள் ஆன்லைனில் அவைல் பண்ணும்போது வெறும் 1800 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். இது போல் உங்களுக்கு பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வந்து கொண்டு போகலாம். அதுபோல் ஒவ்வொரு சர்வீஸ் உங்களுக்கு இருக்கும். இதில் எதுவுமே வந்து உங்களுக்கு கம்பல்சரி கிடையாது, இதெல்லாம் அடிஷ்னல் சர்வீஸ் தான். ஆனால் நிறைய பேசஞ்சர் வந்து ஆன்லைனில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது இது டீட்டெயில்ஸ் தெரியாமல் ஆட் கொடுத்துட்றாங்க, அதுபோல் எக்ஸ்ட்ரா சர்வீஸ் ஆட் பண்ணிடுறாங்க. அதனாலே அவங்க டிக்கெட் ஃபேர் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. நீங்கள் இதை வேணும்னா கொடுங்க, அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போயிடும். இந்த பேஜ் ரொம்ப முக்கியமானது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்கிராஃப்டோடைய சீட் மேப் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த சீட் மேப்பில் நீங்கள் எந்த சீட்டில் வந்து உட்காந்து ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த சீட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பேசஞ்சர் தெரிஞ்சுக்கிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணதுனாலே உங்களுக்கான சீட்டை ஏர்லைன்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த ஆப்ஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்ட சீட்டில்
சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணணும்னு நினச்சா மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணால் போதும். நான் எப்போயுமே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த சீட்டுக்கு காசு வந்து பே பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஏர்போர்ட்டுக்கு சீக்கிரமாக ரிப்போர்ட் பண்ணி செக்இன் கவுண்டரில் எனக்கு பிடிச்ச சீட்டை வந்து நான் ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது செக்இன் கவுண்டரில் எனக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதனால் இது ஆப்ஷன் தான், வேணுன்றவங்க அவைல் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு பேமெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். உதாரணமாக யூபிஐ கார்டு, நெட் பேங்கிங், பே வித் வேலட், இதில் எதுனாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆஃபர்னு சொல்ல முடியாது, ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த டிக்கெட் புக் பண்ணும்போது மைண்ட் வந்து ஆக்சிலேஷனாக இருக்குது, ஒருவேளை நீங்கள் போகிறீங்கன்னு தெரியல, இல்லை போக மாட்டீங்க அப்படின்ற ஒரு டவுட்டாக இருக்குன்னா, நீங்கள் இந்த 99 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா இந்த 99 ரூபாய்க்கு நீங்கள் டிக்கெட்டை வந்து இதே ப்ரைஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. அதாவது 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதே பேமெண்ட் பண்ணி, அதாவது 3498 ரூபா பண்ணி இந்த புக்கிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது பேர் 6C ஃபேர் ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு உங்களோட டிக்கெட்டை ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டேரெக்டாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஆப்ஷன் நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து QR கோட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஜென்ரேட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து QR கோட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆன பிறகு நீங்கள் இந்த மொபைலே நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். மேக்ஸிமம் 1 or 2 minutes தான் உங்களுக்கு எடுக்கும். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு டிக்கெட் காப்பி உடனே சென்ட் பண்ணிடுவாங்க. அதே போல் உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் உங்களுடைய டீட்டெயில்ஸும் சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த டிக்கெட் காப்பி வச்சு நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் எல்லா வெப்சைட்டுமே இருக்கும். பெரும்பாலும் எல்லா வெப்சைட்லையுமே இதே ஃபார்மேட் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் எந்த வெப்சைட் ஆனாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாம். நான் கொடுத்த தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட்டு ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.